குயிக் ஷிஃப்ட் பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. டவுன் ஷிஃப்ட்டும் பாருங்க, இங்க பாருங்க இதுதான் டவுன் ஷிஃப்ட். செமையா இருக்குங்க. ஸ்ட்ரீட்டுக்குள்ள நமக்கு வந்து டீசெண்டா இருக்குங்க இந்த மாடலு. நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகல, கை வலிக்கல, கால் வலிக்கல, எதுவுமே வலிக்கல, ஜாலியா போகலாம் இந்த வண்டியில. ஏதோ ஒரு பிரேக் மட்டும் நீங்க ஃபுல்லா மேக்ஸிமம் அப்ளை பண்ணக்கூடாது. 2 பிரேக் இப்போ வந்து 50% பேக் பிரேக் அடிக்கிறீங்கன்னா அதே 50% வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை அடிக்கணும். வருது அண்ணா வேற என்னையும் சொல்றாரு பாருங்க, அண்ணா உள்ள வந்துட்டு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மக்களே, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பைக்கு தான் நம்ம vlogல கொண்டு வந்திருக்கோம் மக்களே. என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ லெஜெண்ட் 2025 மாடல் டியூக் 250 தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக்ல வருது. சூப்பராக இருக்குது, மயில் கலரில் இருக்குங்க இந்த கலர் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதோட ரிவ்யூ வந்து போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் மக்களே இந்த ரிவ்யூ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக்கோட அவுட்லுக்லேருந்து போயிடலாம். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 2024 மாடலை விடவே வந்து 2025 மாடல் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஆர்எல் 390 வர்ற டிஆர்எல் அப்படியே வந்து இப்போ 250க்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா 390 250 தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது வண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதோட கிளஸ்டர் தாங்க. இதோட 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க 390 வர அதே டிஸ்பிளே. வேறு என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேரிங்ஸ் முதல்ல வந்து இந்த 250 வந்து மேலே இருக்கும், பெருசாக 250 வரும், டியூக்குங்கிறது கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூக்குங்கிறது பெருசாக கொடுத்துட்டு 250ங்கிறது சின்னதாக கொடுத்துட்டாங்க. இது வட்டம் கேடிஎம் பண்ணுறது தான். இப்போ வந்து இதாங்க இதோட அவுட்லுக்குங்க. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் செமையாக இருக்குது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் பிளாக்கை விட பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் மக்களே, இப்போ வந்து நீங்கள் இதோட ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் வந்து இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூக்குள்ளே போயிடுறேன். இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 30 bhp பவருங்க. 30 bhp பவர் அட் 9250 RPMல. அதே வந்து 25 Nm Nm ஆஃப் டார்க்குங்க. பரவாயில்ல, போதும். 250cc 25 Nm வந்து போதுமான டார்க்கு தான். இதை ஓட்டி பார்க்கும்போது அந்த டார்க் நம்ம ஃபீல் பண்ணுறோமான்னு சொல்லி நான் ஓட்டி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் டிஸ்க் பிளேட்ஸ் பாருங்கள், ஃப்ளோட்டிங் கேலிபர்ஸ் வந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் ஃப்ளோட்டிங் கேலிபர்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்சியில் தான் விட்டாங்க. அடுத்து வர அப்டேட்டட் கேடிஎம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளோட்டிங் கேலிபர்ஸ் வந்துச்சு. பிரேக்கிங் ஷார்ப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க, சீரியஸாக பிரேக்கிங் நல்லா இருக்குது. அண்ட் இதோட வந்து சஸ்பென்ஷனு சூப்பராக இருக்குங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸு இந்த ட்ராவல் வந்து இது சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் இதுக்கு பக்காவாக சூட் ஆகுது. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டில் வர எல்லாத்துக்குமே வந்து சென்டரில் வரும். இது வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக சைடில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயரை ஈஸியாக கழட்டி மாட்டுறதுக்கு தான் இந்த ஷேக்கப்ஸரை வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து இது மெயினாக சைடில் வந்து டயர் வந்து ஈஸியாக கழட்டி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் சைடில் வந்துருக்கு. யாரும் இதை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இதுக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃபோட ஸ்டீல் பிரேஸ் டயர் வந்துடும். ஸ்டீல் பிரேஸ் டயர் மார்க்கெட்டில் ஒரு 7000 வருதுன்னு நினைக்கிறேங்க. பேக் டயர் மட்டுமே. ஃப்ரண்ட் ஒரு 6000 வரும். கொஞ்சம் குவாலிட்டியான டயர்ஸ் தான். அண்ட் இதோட மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றா. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 2 O2 சென்சார். 2 O2 சென்சார் எதுக்குன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எமிஷன் ரூல்ஸ் படி 2 O2 சென்சார் வரணும். அண்ட் வந்து இதில் ஃபியூல் பம்ப் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பழைய ஃபியூல் பம்பை கம்பேர் பண்ணும்போது இது பம்ப் பெருசு. அப்போ தான் வந்து இதோட பம்ப் பெருசாக இருந்தால் மட்டும்தான் 2 O2 சென்சாருக்கு வண்டி வந்து பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நிறைய பெட்ரோல் ஃப்ளோ இருந்தால் தான். சரி மக்களே, ஓவராலாக ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி. இது ஸ்பீச்சஸ்லாம் ஓவராலாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஓட்ட நான் வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுருங்க. அப்பா, இந்த ஷிஃப்ட் லைட் மாறுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. மக்களே, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பிரேக்கு ஹேண்ட்லிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த சீட்டிங் பொசிஷன் தாங்க எனக்கு இந்த மாடலே சுத்தமாகவே கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க. சீட்டிங் பொசிஷன் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இந்த கால் இருக்கு இல்லைங்க, இந்த காலோட ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ஃபுட்ரஸரில் வச்சு உட்காந்தோம்னா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. ஏன்னா சென்டரில் வச்சு நார்மலாக எல்லோரும் வந்து உட்காருவாங்களா, அந்த மாதிரி உட்காந்தா நல்லாயிருக்கு. ரேசர்ஸ் பொசிஷனில் உட்காந்தோம்னா, ஒரு ரேசிங் பொசிஷனில் வந்து நம்ம உட்காந்தோம்னா நம்மளோட பட்டு வந்து பின்னாடி இடிக்குது. அது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை, ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து ஷூட் ஆகாது. ஃபாஸ்ட்டாக போகாதீங்களா சொல்லலை, பார்த்து போங்க. அண்ட் மக்களை, இதோட டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ரைடிங் மோட் இருக்குங்க.
ஸ்ட்ரீட் மோட் ஒன்று இருக்குது, ட்ராக் மோட் ஒன்று இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்துடும். அண்ட் இதோட ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் வந்து நல்லாவே குவாலிட்டியாக வந்திருக்கு. வேறு என்ன இதோட இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் வராது. அண்ட் வந்து இதில் ரைட் பை ஒயர் வந்து கேடிஎம்மில் இதுலேருந்து தான் பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ரைட் பை ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதோட ரைட் பை ஒயர் அப்பிலியாவோட இது நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரைட் பை ஒயர் ரெஸ்பான்சிவ். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். இதோட எப்படி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். சும்மா எழுதி பார்ப்போமா? குயிக் ஷிஃப்ட் பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். டவுன் ஷிஃப்ட்டும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் டவுன் ஷிஃப்ட். செமையாக இருக்குங்க. வண்டி டவுன் ஷிஃப்ட் பண்ணி நம்ம கை வைக்கலைன்னா கூட வண்டி நிற்கிதுங்க. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஒரு 250cc வந்து அப்பு டவுன் 2 குயிக் ஷிஃப்டருமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு தரமான விஷயம்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அது நல்லா ஒர்க் ஆகுதுங்கிற போது அது இதை விட தரமான விஷயம்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை கியர் போடுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்குலாம். மற்ற வண்டியிலலாம் போட்டு அடிக்கணும். அப்ரிலியாவோட குயிக் ஷிஃப்டரை விட இது நல்லா இருக்குங்க. சிம்பிளாக சொல்ல போகிறேன், நான் குயிக் ஷிஃப்டர் வண்டி அப்ரிலியாவோட ஓட்டினேன், அதை விடவே இது நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அது சவுண்டு வந்து வேறு மாதிரி இருக்குங்காட்டி அது வேறு கொஞ்சம் வேறு மாதிரி பிடிக்கும். ஆனால் வந்து குவாலிட்டி வைஸில் அதோட ஆக்ஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லாயிருக்கு. இந்த ஸ்டீல் பிரேஸ் டயர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். வண்டி ரொம்பவே காற்று மாதிரி இருக்குங்க ஃப்ரண்ட்டு. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆடுதுன்னு, சரியான காற்றுங்க. ஆரம் போய் வந்துட்டான் பாருங்க. ஏழாயிரத்துக்கு மேலே ஆர்பிஎம் லிமிட் வந்து ரீச் ஆச்சுன்னா இந்த வந்து டிஸ்பிளேல பாருங்களா, டிஸ்பிளேவே அப்படியே கலர் மாறுது. அதுவும் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ரைடிங் ஃபீல் வந்து நல்லா கொடுக்குது. அண்ட் மக்களே, இதோட மேஜர் வந்து இந்த டிஎஃப்டியோட வந்து பெரிய இது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஆன்டி கிளார் டிஎஃப்டி இது டிஸ்பிளேங்க. இது இப்போ வெயில் அடித்தாலும் இந்த டிஎஃப்டி பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரியுது பாருங்கள். எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியுது. இது வந்து மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணோம்னா இந்த டிஎஃப்டி வந்து ஒர்த்துங்க இந்த வண்டிக்கு. மற்றதில் வந்து வெயில் அடிச்சதுன்னா ஸ்பீடே தெரியாது, கேமராவில் ரெக்கார்டே ஆகாது. இதில் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நல்லா தெரியுதுங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு எனக்கு சின்ன ஒரு ட்ராபேக் என்னன்னு வைங்களேன். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அதே லைவாக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து 3 கீர் போட்டேன்னா 4 கீர் போட்டேன்னா டவுன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா ஒரு செகண்ட் வந்து வண்டி முன்னாடி போயிட்டு வருது சரிங்களா. ஒரு செகண்ட் த்ராட்டில் கையில் இல்லை, அது வந்து நம்மளை அறியாமையே வருது. அண்ணன் வேற என்னையும் சொல்கிறாரு பாருங்க. அண்ணன் உள்ள வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரை டவுன் பண்ணுற பாருங்க, நிற்காது பாருங்க. இப்போ நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒரு செகண்ட் அந்த ஜர்க்கு வருதுங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பெட்ரோல் வந்து 3 லிட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு அடைச்சி தான் வண்டி போகுது. அப்படியே லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, கப்புன்னு உட்காந்துருது வண்டி. உட்காந்து அதுக்கப்புறம் தான் வண்டி மூவ் ஆகுது. அது வந்து ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம் இந்த வண்டியில். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பழைய 250க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஓட்டு சென்சார் வந்ததுக்கப்புறம் வண்டி வந்து எனக்கு வந்து கேடிஎம் மாதிரியே ஃபீல் ஆகலைங்க. கேடிஎம் சைக்கிள் மாதிரி இருக்குது, 250 சைக்கிள் மெதுவாக போகுதுங்க. இது பழைய 2024 மாடல் பார்த்தீங்கன்னா வைங்களா, அதில் ஒரு 2 ஓட்டு வராது. நீங்கள் வந்து வண்டி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வண்டி வேணும், பர்ஃபார்மன்ஸோட 250 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2024 மாடலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அது பக்காவாக போகும் வண்டி, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இனிஷியல் வந்து இதை விடவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. இது இனிஷியல் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இனிஷியல் கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நார்மலாக எனக்கு 250 இருந்தால் போதும், 250 இருந்தால் போதும், இந்த வண்டி இருந்தால் போதும், ஓட்டுறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து பெஸ்ட் வண்டிங்க. ஏன்னா இது நார்ம்ஸ் ரூல்ஸ் படி விட்டுருக்காங்க. அந்த வண்டி வரப்போ அந்த ரூல்ஸ் வரல, 2 ஓட்டு வரல. இப்போ வர மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே 2 ஓட்டு வருது. வண்டியெல்லாம் கெடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
பழைய வண்டி வச்சுருக்கவங்க எல்லாருமே பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஓட்டி அனுபவித்த ஃபீல்லாம் இப்போ வர்ற சொல்லானுங்க எவனாலே ஓட்டி அனுபவிக்க முடியாது. ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நமக்கு வந்து டீசெண்டாக இருக்குங்க இந்த மாடலு. ரொம்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலை, கை வலிக்கலை, கால் வலிக்கலை, எதுவுமே வலிக்கலை, ஜாலியாக போகலாம் இந்த வண்டியில். ஒரு அப்ரைட் பொசிஷன் தான். நீங்கள் வந்து நேக்குற வண்டி, அதுவும் இல்லாமல் நீங்களாக போய் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வண்டி எதாவது ஆகும். மற்றபடி நீங்கள் நார்மலாக ஒரு ரோட் கம்யூட்டிங்க்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் வண்டிங்க. பிரேக்கிங் பாருங்கள், பிரேக் சூப்பராக இருக்குங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது மக்களே சொல்கிறேன் பாருங்க, இப்போது பிரேக் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா 2 பிரேக்கு சரிங்களா, ஏதோ ஒரு பிரேக் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் அப்ளை பண்ணக்கூடாது. 2 பிரேக். இப்போ வந்து 50% பேக் பிரேக் அடிக்கிறீங்கன்னா அதே 50% வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை அடிக்கணும் சரிங்களா. ஒன்று பேக் பிரேக்கில் மட்டும் ஏறி நிற்கக்கூடாது, ஃப்ரண்ட் பிரேக்கையும் சேர்ந்து அடிச்சிங்கன்னா தான் வண்டி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வண்டி வந்து ஈக்குவலாக வந்து வண்டி பேலன்ஸ் ஆகி வண்டி நிற்கும். இல்லைன்னு வைங்களேன், இந்த மாதிரி அந்த தரைக்கிறது, இந்த மாதிரி ஸ்கிட் ஆகிறது, இது வரைக்கும் எனக்கு ஸ்கிட்டே ஆனது இல்லைங்க மக்களே. நான் சொல்கிற மாதிரி மண்ணுக்குள்ளே பிரேக் அடித்தா மட்டும்தான் ஸ்கிட் ஆகும். ரோட்டில் பிரேக் அடித்தா அப்படியே கீஸ் 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 இழுத்துட்டே வரானுங்களா அவனுங்கலாம். பேக் பிரேக்கில் ஏறி நிற்கிறவனுங்க, பேக் பிரேக்கில் ஏறி நிற்காதீங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருமே இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. யூடியூப்பில் இருக்க பைக்கர்ஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ண இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிரேக் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கியர் டவுன் பண்ணுங்கள் சரிங்களா. பிரேக் அடிக்கும் போது கியர் டவுன் பண்ணுங்கள். இல்லைன்னு வைங்களா, வண்டி ஆஃப் ஆகிடும், நீங்கள் பிரேக் அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், ஸ்ட்ரைட்டாக போய் டமால் அடிச்சிருவீங்க. எப்படி கியர் டவுன் பண்ணணும்னா, நீங்கள் இப்போ 10% பிரேக் அடிக்கிறீங்கன்னா 1 கியர் டவுன் பண்ணுங்கள், 30% பிரேக் அடிக்கிறீங்கன்னா 2 கியர் டவுன் பண்ணுங்க, 50% பிரேக் அடிக்கிறீங்கன்னா 3 கியர் டவுன் பண்ணுங்க சரிங்களா. 50%க்கு 3 கியர். நீங்கள் டாப்பில் வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொல்கிறேன் நான் சரிங்களா. ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஃபாஸ்ட்டாக போகிறப்ப கண்ட்ரோல் இருக்காது. சடனாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம கைக்குள்ளே வண்டி வர்றதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் நமக்கு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன் டிப்ஸு சரிங்களா. 50% பிரேக் அடித்தா 3 கியர் டவுன் பண்ண சொன்னால், அதே நீங்கள் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறீங்கன்னா 80% பிரேக்கிங் பேர் தான் ஹார்ட் பிரேக்கிங். நீங்கள் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் 4 கியர் டு 5 கியர் டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணது மேட்ரு கிடையாது, பண்ணதுக்கப்புறம் நல்ல டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், மோட்டோ ஜிபியில் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் பாருங்க. இப்போது 2, 3, 4க்கு வந்தோடனே அடுத்து 3க்கு வந்து திருப்பி 4க்கு வந்து திருப்பி 3க்கு வரணும் சரிங்களா. காலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். வந்தீங்கன்னா இந்த மாதிரி சடனாக நடக்க போகிறத வந்து நம்ம தடுத்துடலாம், சடன் விபத்தை தடுக்கலாம் சரிங்களா. வண்டி உங்கள் கைக்குள்ளே வரும். இது வந்து ட்ராக்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக்கை வண்டி கண்ட்ரோல் வர்றதுக்கு ட்ராக்லேயும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். வண்டி வந்து பம்முன்னு உட்காராது. உட்கார்ந்து அடுத்த செகண்ட் நீங்கள் அடுத்த மேலே ஏற்றி திருப்பி 1 கீரை டவுன் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாங்க முன்னாடி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, வேறு யாருமே இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவனுக்கு பாருங்க, கார்னருக்கு சூப்பராக இருக்குங்க கார்னரிங்க்கு. ஏன்னா இதை வந்து ஹில்ஸ்லாம் நான் இந்த வண்டி ட்ரைவ் பண்ணலைங்க. ஹில்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல முடியும். வண்டி ஓகேவானே அப்போ தான் சொல்ல முடியும். மக்களே, இது ஒரு குயிக் ரிவ்யூ. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரியே இது ஒரு குயிக் ரிவ்யூ தான், சீக்கிரமாக முடிச்சிட்டேன். மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூக் கிரிக்கெட் வ்ளாக்ஸ் மக்களே. ஸ்டே டியூன்ட் மக்களே. டாடா, பை பை.